திருப்புகழி. முன்னிய கலை பொருள். திருப்புகழி சீர்காழி. சீர்காழிக்கு மொத்தம் 12 பேர். நான் சீர்காழியுடைய அந்த தல விளக்கங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் நம்ம நேரடியாக பாடலுக்கு வந்துடலாம். திருப்புகழி. பொதுவாக ரொம்ப பேர் கோயிலுக்கு எதுக்கு வர்றாங்கன்னா, தான் படுற கஷ்டம் தாங்க முன்னாடி எப்படியாவது இறைவன்ட்டு போய் தான் கஷ்டத்தை சொல்லி கஷ்டங்கிறது விடுதலை அடையலான்னு சொல்லி கோயிலுக்கு போய் சாமியை தஞ்சம் அடைகிறார்கள். அது புகழிடம், புகழ் அடைகிறார்கள் அர்த்தம். தேவர்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்போது எல்லா தேவர்களும் மொத்தமாக போய் புகழிடம்னா புகழ் உள்ளே போய் தஞ்சம் அடைகிறது. திருவடிக்கு விழுந்து சரணாகதி அடைஞ்சு எங்களை காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு கேட்ட இடம் தான் சீர்காழி. அதனால திருப்புகழி அப்படின்னு. முதல் பாட்டிலேயே முன்னிய கலை பொருளும் மூவுலகில் வாழ்வும் அப்படின்னு பண்ணிய ஒருத்தர் அப்படின்னு விஞ்ஞான சமூகம். அதாவது இந்த கலை பொருள் அப்படின்னு சொன்னால் கலைகள், இந்த உலகத்தில் பல கலைகள் இருக்கின்றன. பல கலைகள் இருக்கின்ற ஒரு கல்விச்சாலைக்கு தான் நம்ம பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? இப்போ நம்ம உலகத்தில் பெரியவங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கலைகள் மொத்தம் 64 கலைகள் இருக்கின்றாங்க. நம்ம உலகத்தில் கற்கக்கூடிய கலைகள் மொத்தம் 64 கலைகள். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் 64 கலைகளை கற்று தான் மன்னராக நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னு ஒரு முன்பு நம்ம நாட்டில் இருந்தது. இந்த 64 கலைகளும் மிக உயர்ந்த கலைகள். அது என்னன்றது நான் ஏற்கனவே வகுப்புகள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பதிவு அது நிறையா இருக்குது. இப்போ நம்ம 64 கலைகள். பரதநாட்டியம் இருக்கு இல்லையா, அது ஒரு கலை. நூல் படிக்கிறோம், ஒரு பயிற்சி எடுக்கிறோம், அது ஒரு கலை. பேசுவது ஒரு கலை, ஆடுவது ஒரு கலை, இல்லைங்களா, பாடுவது ஒரு கலை. இப்படியே எடுத்தீங்கன்னா 64 கலைகள். இந்த 64 கலைகளும் உயிருக்கு இறைவன் புகட்டுகிறார். இந்த கலையெல்லாம் நம்ம கற்க சொல்கிறார். இங்கே நம்ம எதுக்கு வந்தோம்னா, நாடக சபை, உலகமே நாடக அரங்கம், அது கல்விச்சாலை. இந்த கல்விச்சாலை என்ற அரங்கத்தில் நம்ம பயில வந்திருக்கிறோம். இங்கே சாமி ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்பியிருக்கிறார். பயிற்சி கூடம். இங்கே நம்ம கலைகளை கற்க வேண்டும். கலைகளை கற்றால் என்ன ஆகும் அப்படின்னா, கலை அப்படின்றதுக்கு இன்னொரு சான்ஸ்கிரிட் வித்தை அப்படின்னு சொல்லுவோம். வித்தை, இந்த வித்து அப்படின்னு சொன்னால் அறிவுன்னு அர்த்தம். உயிர்களுக்கு அறிவு வருவதற்காகத்தான் சாமி இந்த கலைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு கலை பயில அறிவு வருமா இல்லை? இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் ஒரு கலை. அதை படித்து அதை நம்ம முறையாக அதை கல்வி பயின்றால் நமக்கு கிடைக்கின்றது. அந்த கம்ப்யூட்டர் அறிவு நமக்கு வருகின்றது இல்லைங்களா? இப்படி அறிவு பெருக்கத்திற்காகத்தான் கலைகளை சுவாமி தான் கொடுக்குறாரு. எல்லாமே கலைகள். இப்போ உள்ள நவீன கலைகளும் அதில் தான் அடங்கும். நீங்கள் இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு புதுசாக ஒரு கலைகள் வந்தாலும் அந்த 64 கலைகளுக்குள்ளே அதை அடங்கிவிடும். மொத்தமாகவே அடங்கிவிடும். அப்படிப்பட்ட கலைகளை சுவாமி நம்ம புகுத்துகின்றார். அந்த கலை கற்க அந்த கல்வி கற்க என்ன ஆகும்னா, நமக்கு அறியாமை நீங்கி அறிவு வரும். அப்போ அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற ஒளியை பெறுவதற்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அறிவு பெறுவதற்கு தான் நம்முடைய வாழ்க்கை. அதைத்தான் நம்ம ஞானம் அடைதல் அப்படின்னு. ஞானம் அடைவதற்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ ஞானம் அடைகிற வரைக்கும் இந்த பிறப்பு உண்டு. எத்தனை லட்சம் பிறவி எடுத்தாலும் நீங்கள் அறிவு எப்போ வருதோ அப்போ தான் சாமி நிறுத்துவார். அப்போ தான் பிறவாமை என்ற வரும். அப்படிப்பட்ட பிறவாமை என்ற ஒரு வார்த்தை தரக்கூடிய சாமி திருமுருகனார் அப்படின்னு பெரியவரான சொல்வது சேக்கிழார் பெருமானுடைய அவருடைய திருப்பாடல்கள் மிக அருமையாக திருமுருகன் பிறவி வேறு இருக்கும். அவரை வணங்க நிறைய அறிவுகள் எனக்கு கொடுப்பார். நல்ல அறிவு விளக்கம் பெற என்னன்னு சொல்லுவாங்க. உண்மையை ஒரு ஆன்மா தெரிந்து கொண்டால் பொய் நெறிக்கு போகாது. நம்ம ஏன் இல்லை, பொய்க்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ரொம்ப எளிமையாக ஒன்று புரிஞ்சுக்கலாம். நம்ம இதுவரையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொய், அதான் உண்மை. நம்ம எதெல்லாம் உண்மையை நினச்சோமோ அது உண்மையிலே பொய். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைய
அப்போ தான் அது அறிவு பிறக்கும். இல்லைன்னா அறிவு பிறந்தால் எது எது உண்மை எது எது பொய்ன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டிவியை போடுறோம், ஆனால் நீங்கள் செல்லில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ஒரு நாடகமோ ஒரு படத்தையே பார்க்குறீங்க, அது அப்படியே ஆழ்ந்து போயிடுறீங்க. அதில் ஒரு துக்க காட்சியோ சண்டை காட்சியோ ஏதோ ஒன்று வருது, நகைச்சி ஏதோ ஒன்று வருது, அது அப்படியே முழுசாக ஆழ்ந்து போயிடுறோமா என்னட்டா அதை நீங்கள் உண்மைன்னு கருதுறதுனால தானே அதில் உள்ளே போயிட்டீங்க. அது முழுச உண்மைன்னு கருதுகிறோம் நம்ம, ஆனால் உண்மையிலே அது என்னங்க, பொய். இப்போ நம்ம பொய்யை எவ்வளவு ரசிக்கிறோம். ரசித்தல்னா என்னத்த அதை ஏற்றுக்கொண்டான்னு எடுத்துட்டோம். அந்த பொய்யை ஏற்றுக்கிட்டா நம்ம பொய்யோட பொய்யன்னா நாமளும் ஆயிடுறோம். பொய்யை உண்மையான பொய்ன்னு நம்ம எப்படி தெரியணும், அது தெரிகிற வரைக்கும் பிறகு உண்டுட்டாங்க, எல்லாமே பொய் அப்படின்னு தெரியணும். இப்போ பொய் என்பதுக்கு என்ன இலக்கணம்னா நிலை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். நிலையானது, ஸ்டாண்டர்டு கிடையாது. அது இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு அது வேற ஒன்றா மாறிடுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு ஒன்று வாங்கினார் இல்லைங்களா. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, விற்றுட்டாரு இல்லைங்களா. இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டார். அந்த வீதி வழியாக போகிறாரு, என்ன பார்ப்பார், இந்த வீட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் நம்ம இருந்தோம், அது நம்ம வீடு, சொந்த வீடு, ஏன் வீடு அப்படின்னு அது உண்மையாக கருதிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு இல்லை, இப்போ அது என்னென்ன பொய். இப்போ இதுவரை உண்மைன்னு நினச்சது இப்போ அது அவர் வீடு சொந்தம் கொண்டாட முடியுமா? அப்போ அது இப்போ அதோடைய பார்வையில் அவர் கிடந்துருங்க. அது என்னுடைய வீடு நினைக்கும் போது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அது அவருடைய வீடு இல்லைன்னா என்ன நினச்சிடாரு, அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. அப்போ பொய் என்பது அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் இது நிலையானதுன்னு நினச்சார், அந்த வீடு நிலையானதுன்னு நினச்சாரு, அதுதான் உண்மைன்னு நினச்சாரு. இப்போ வீடை விற்றுட்டு அது யாருக்கோ போயிடுச்சு, இப்போ வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அது நிலை இல்லைன்னு, இந்த வீடு நிலை இல்லாதது, நமக்கு சொந்தமானது இல்லை, அது நிலையானது அல்ல, அது பொய் அப்படின்னு முடிவு இல்லைங்களா. இப்படி தான் உலகத்தில் நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறத்தாழ நிலை இல்லாதது அப்படின்னு தான் வரும். நிலை இல்லாதது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம், வீடும் பார்க்குறோம், வீடு மனை வாசல் ஒவ்வொன்றா சொந்தம் இது எனக்குரியதுன்னு பார்த்து ஒரு காலத்தில் அது எனக்குரியது இல்லைன்னு போயிட்டே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் நீங்கள் பட்டியல் போடலாம். இந்த உலகத்திலோட பொருள்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தா லட்சக்கணக்கில் போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. பெரியவங்க அந்த லெவலுக்கு போட இல்லைங்களா. இதெல்லாம் இருக்கின்ற பொருள்கள் நீ லட்சக்கணக்கில் என்னது உண்மை நிலையானது நீ எதையுமே நினச்சிங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக எங்கே இருக்குன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த பூமியில் இருக்கியா, இந்த உலகத்தில் இருக்குது, இந்த பூமியில் இருக்குன்னு சொல்லுவோம். இதை நம்ம பெரியவங்க ஒரே சொல்ல நிலம்னு முடிச்சிட்டாங்க. அப்போ நிலம் பொய் அப்படின்ட்டாங்க. மொத்தமாகவே இல்லையா அது உனக்கு வந்திருக்க போகிற. அப்போ ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு குடியிருக்க போகிறார். எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு வாடகை வீடு, 2 வருஷம் குடியிருக்கிறாரு. ஹவுஸ் ஓனர் கூப்பிட்றாரு, எனக்கு அந்த வீடு தேவையாக இருக்குது என்ன. சரிங்க, காலி பண்ண வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு போயிடாரு. அப்போ அவர் அந்த வீட்டில் 2 வருஷம் இருக்கிற வரைக்கும் அது அவருடையது, வாடகையே கொடுத்தான்னா அவருடைய உரிமை கொண்டாடுவார். அவர் என்னது உரிமை கொண்டாடிதானே உரிமையோடு இருந்தார். அப்படி உரிமையோடு இருக்கின்ற வீடு காலி பண்ணதுக்கு பின்னாடி இல்லை, வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டார் இல்லைங்களா. இப்போ இந்த நில உலகத்தில் நம்ம வாழ வந்திருக்கோம், இது ஒரு வாடகை வீடு தான், இது பெர்மனண்ட் நிலை இல்லாதது. அப்போ நிலை இல்லாதது என்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இது யார் உணர்த்தினா நாம் இப்போ நம்ம சொல்கிறதுனால தான் உணர முடியாது. உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரே அவர் தான் உணர்த்துவார். இது எப்படின்னா அனுபவ ரீதியாக உணர்த்துவது சொல்லுவோம். இது என்னங்க, அனுபவ ரீதியாக உணர்த்துவது. அப்போ நம்ம என்ன சொன்னால், இப்போ முதல்ல சாமி அனுபவ ரீதியாக உணர்த்துறாரு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் உவமையிலா கலைஞானம். அது அவர் தான் உணர்த்தணும், அனுபவம் கொடுத்து உணர்த்தணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு உணர்த்தல் இருக்குது பார்த்தீங்களா, கல்வி கற்றல் மூலம் உணர்த்துவது, அது கலைஞானம். முதல்ல கலைஞானம், அடுத்து மெய்ஞானம். இந்த கலைஞானம் என்பது நாம் கற்றுக்கொண்டு அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் கற்றுக்கொண்டு அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். இதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் அபரஞானம்னு சொல்லுவோம். இறைவன் ஒரு ஞானத்தை கொடுப்பாருங்க, அதுதான் மெய்ஞானம். அது ஊமையிலா மெய்ஞானம். அதுக்கு ஊமை உலகத்திலே கிடையாது. அந்த மெய்ஞானத்தை, அனுபவ ஞானத்தை இறைவன் தான் கொடுக்கணும். அதுக்கு பேர் பரஞானம். சிவபெருமான் பரம்பொருள் கொடுப்பதால் அது பரஞானம். உலகத்தில் நாம் கற்கின்ற இந்த ஞானம் இது என்னன்னா, இது அபரஞானம் இல்லைங்களா.
ஆனால் அபரஞானம் கற்றுட்டு தான் பரஞானம் போக முடியும். திடீர்னு அங்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா? அதனால் இப்போ கற்றுக்கொள்வதெல்லாம் அபரஞானம் தான். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அபரஞானம் தான். அதாவது இப்போ நம்ம படிப்பதும் இதுவே அபரஞானம் சொன்னால் உலகியல் படிப்பை எதில் வைக்க முடியும்? ரொம்ப கீழே இருக்குது. உலகியல் படிப்பை நீங்கள் என்ன தான் படித்தாலும் சரி, இந்த ஏலேருந்து இஜெட் வரை என்னமோ படிப்பு சொல்கிறதில்ல, அத்தனையும் படித்தாலும் சரி, அது அத்தனையும் அபரஞானம். அதுவே அபரஞானம். இப்போ நம்ம இந்த ஆன்மீக கல்வி இந்த கற்றுக்கொள்வதும் கூட அது அபரஞானத்தில் தான் சேர்க்கப்படுகின்றது. அதை விட ஒரு படி மேலானது. உலகியல் படிப்பை விட அது மேலான படிப்பு, ஒரு ஸ்டேஜ் மேலே. ஆனால் அது இறைஞானத்தை இறைஞானத்தை கூட்டுவிக்காது. உலகியல் கல்வி இறைஞானத்தை நமக்கு கூட்டுவிக்காது, அதாவது இறைவனுடைய அருளை கூட்டுவிக்காது. ஆனால் நாம் கற்கின்ற இந்த ஞான உபதேசம், ஆச்சாரியார்கள் கொடுத்த இந்த கல்வியை நாம் கற்கும்போது அது இறைஞானத்தை கூட்டுவிக்கும். அதான் முக்கியம். அது இறைஞானத்தை கூட்டுவிக்கும். இந்த ரெண்டையும் செய்வது யாருன்னா சிவபெருமான் தான். ஊமையிலா கலைஞானத்தையும் அடுத்து உணர்வறிய மெய்ஞானத்தையும் இந்த ரெண்டையுமே கொடுப்பது இறைவன் தான். அதைத்தான் முதல் பாட்டில் சாமி போகிற போக்குல ஒரு சொல்லிட்டு போயிட்டாரு. இது மிகப்பெரிய விஷயம். ஒரே சொல்ல யானையில் பெரியவங்க ஞானசம்பந்தர். ஆனால் ஞானப்பால் உண்டவருங்க. ஞானப்பாலை அம்பிகை ஞானப்பாலை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவருக்கு 64 கலைகளும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் ஓதாமல் கற்றுக்கொண்டார். ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முழுசாவே அவருக்கு வந்துருச்சா. ஏன்னா கொடுத்தது அம்பிகை. ஞானப்பாலை கொடுத்தோன்னையும் 64 கலைகளையும் அத்தனையும் அவருக்கு வந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான் என்ன உணர்வறிய மெய்ஞானத்தையும் மொத்தமாக கொடுத்தார். அனுபவம் எல்லாம் 2 ஞானத்தையும் முழுக்க பெற்ற ஞான சம்பந்தர். அதனால போகிற வழியில் ஒரு சொல்லிட்டு போயிட்டார். முன்னிய கலை பொருளும் மூவுலகில் வாழ்வும் பண்ணிய ஒருத்தர் அப்படின்னு. இதெல்லாம் உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் 64 கலைகளையும், அதாவது கலைஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அந்தந்த உயிர்களுக்கு ஊட்டுகின்றது இறைவன். பெருமான் தான் ஏன் செய்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நம்ம அவரை இறுக பற்றி கொள்ளும்போது இப்போ உலகியல் கல்விக்குன்னு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். உலகில் 64 கலைகளும் சரி, அந்த நம்ம பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற அத்தனை பிஹெச்டி வரையும் சாதாரண எல்கேஜிலேருந்து எடுத்துக்கணும். எல்கேஜின்னு எடுத்துக்கலாமா, ப்ரீகேஜி கூட வச்சுக்கலாம். ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரீகேஜிலிருந்தும் நீங்கள் முனைவர் பட்டம் பெறுறாங்க, பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெறுகின்ற அந்த போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மேலே உள்ள அந்த ஆய்வு படிப்பு, இதான் உலகியல் உச்சமான படிப்பு சொல்லலாம். அத்தனை கலைகள்லையும் சாமி ஒரு செகண்டில் லேசாக சிரிச்சு அப்படி சொல்லிட்டா எல்லாம் ஒரு கணத்தில் வருமா. அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான். இதுதான் சைவ சித்தாந்தம் மாதிரி சொல்லுவார். விநாயகப் பெருமானு சொல்வார். திருக்குறள்ல வரும் முதல் பாட்டு கலைஞானம் ஒருவர் சொல்லுங்க. நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று நான். ஷார்ட்டா பெரிய மிகப்பெரிய யானி உபாமதி சிவாச்சாரிய சொல்றாரு. நீ விநாயகப் பெருமானுடைய திருவடி லேசா பிடிச்சிட்டு அவர் லேசா அப்படி பார்த்தாருன்னு நீ படிக்கிறதெல்லாம் ஒரு சரக்கே இல்லைன்னு, நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சரக்கே இல்லையான்னு. கற்கும் சரக்கன்று காணி ரொம்ப எளிமையாக வரும். அப்படி ஒருத்தருக்கு ஒரு கொடுத்தார் பொல்லா பிள்ளையார், திருநாரையூர் பிள்ளையார் நம்பியாண்டார். நம்பிக்கை சாமி எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நெய்வேத்தி சாப்பிட்டு பூசியே கொடுங்கன்னாரு. சாமி என்னைக்கு சாப்பிட்டாரு. அவர் அழுகிறார், முட்டி மோதுறாரு. சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, நீ சாப்பிட்டு தான் ஆகணும், கொலக்கட்டை கொண்டு வந்திருக்கேன்னாரு. அவருக்கு தூணை பிடிச்சி முட்டினோடனே ரத்தம் வந்துருச்சு. சாமி கருணையோடு பிரசன்னமாகி, எப்பா நம்பி உனக்கு என்ன வேணும், ஏன் தலையில் முட்டிக்காத, உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன். இந்த கொலக்கட்டையை சாப்பிட்டு எனக்கு இந்த பாத்திரத்தை திருப்பின்னு கேட்டார். அவர் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. வேறு என்ன, திருப்பி அந்த குழந்தை அழுது என்னன்னு, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஆசிரியருக்கு போனால் என்னை உள்ளே விட மாட்டார், அடிப்பார், நான் யார்கிட்ட போய் பாடம் கற்பேன் அப்படின்னு கேட்டார். சார் நானே உனக்கு சொல்லித்தாருன்ட்டு ஓதாமல் உணர்த்தினார். அவர் ஆசீர்வாதம் பண்ணோன்னையும் அந்த இடத்துல அவர் பாடவே ஆரம்பிச்சிட்டார். நம்பியாண்டார் நம்பி அவரெல்லாம் நமக்கு திரட்டி கொடுத்தது. இப்போ நம்ம அவர் மூலம் தான் இப்போ இந்த நூலை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்பியாண்டார் நம்பி தான் சோழ சக்கரவர்த்தி சொல்லி, சோழ சக்கரவர்த்தி மூலமாக நமக்கு 12 திருமுறைகளை எடுத்து கொடுத்த பெருமாள் நம்பியாண்டார் நம்பி. அப்போ பொல்லா பிள்ளையாருடைய சிவ அருள், பொல்லா பிள்ளையார் சாமினா வேற இல்லைங்க, சாமி தான். இறைவனுடைய அருள் இருந்துச்சுன்னா
மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம கற்றுக்கொள்ளும் போது முனைப்போடு கற்றுக்கொள்ளக்கூடாது. பெருமானே இப்படிலாம் நான் படிக்கணும், எனக்கு நீ துணை செய் வேண்டி மனசார வேண்டிட்டா இறைவனுடைய அது கண்டிப்பாக உண்டு. சாமி சொல்கிறார், பாச அறிவில் பசு அறிவில் பற்றருக்கு அரிய பரஞ்சாவன் அப்படின்னு. அறிவில் 3 அறிவு இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம பயில்வதில் 3 அறிவு இருக்குது. பாச அறிவு, பசு அறிவு, பதி அறிவு. இது இப்போ நம்ம சொன்ன சப்ஜெக்ட்டு ஒரு சேர்ந்து வரும் உங்களுக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம எத்தனையோ படிக்கிறோம். இப்போ அறிவுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அது பள்ளிக்கூட படிப்போ கல்லூரி படிப்போ எந்த படிப்பாக இருந்தாலும் நம்ம அறிவு விளக்கம் பெறுவதற்காக தான் நம்ம படிக்கிறோம். ஒன்று அறிந்து கொள்வது தான் அறிவு விளக்கம் படிக்கிறோம். இதில் 3 பிரிவு இருக்குது படிப்பு. இதில் கீழ்நிலை படிப்பு பாச அறிவு, அதுக்கு மேலே உள்ள படிப்பு வந்து பசு அறிவு, அதுக்கு மேலான படிப்பு வந்து பதி அறிவு இல்லைங்களா. இந்த பதி அறிவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேயுமே யார்கிட்டையுமே படிக்க முடியாது. அது அவர் தான் கொடுக்கணும். பதினா தலைவனான சிவபெருமான் பரம்பொருள் நமக்கு கொடுக்கின்ற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது பதி அறிவு. அது அவர் தான் கொடுக்கணும். அதைத்தான் நம்ம மெஞ்ஞானம்னு சொன்னோம். அது சாமி தான் கொடுப்பார். அதுக்கு கீழே ஒரு அறிவு இருக்குதுங்க, பசு அறிவுன்னு இருக்குது. பசுனா ஆன்மாக்கள், நாமெல்லாம் ஆன்மாக்கள் அறிவு. இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவு. இந்த அறிவு என்ன பண்ணணும்னு சொன்னால் மேலே கொட்டு செலுத்தாது, கீழே இழுத்து விடும். அதான் மெயின். இந்த பசு அறிவு என்ன பண்ணணும்னா நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு செலுத்தாது, கீழ்நிலைக்கு தான் கொண்டு செலுத்தும். அதான் பிரச்சனை. இந்த அறிவு யாருக்கு இருக்குன்னா ஆன்மாக்களாகி நமக்கு இருக்குது. இதை சொன்னால் ரொம்ப பேர் கோச்சிக்குவாங்க. ஏங்க என்னுடைய அறிவு ரொம்ப கீழே போகுன்னு சொல்கிறீங்களே, என்னங்க இதெல்லாம் ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் இதுதான் உண்மை. நம்ம ஞானிகள் சொல்கிறதுன்னா உன்னுடைய அறிவு கூட கீழானது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ரொம்ப கீழானது நம்மளுடைய அறிவுன்ட்டாங்க. அதனால தான் அது கீழ்நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய அறிவு. அந்த அறிவை நீ பயன்படுத்தாத அப்படின்றாங்க. சரி, அந்த அறிவு என்னையா பண்ணும் அப்படின்னா அது கீழ்நிலைக்கு இட்டு செல்லும். கீழ்நிலை எது அப்படின்னா கீழே ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, பாச அறிவு. அந்த அறிவை அதை நுகர்ச்சி. இந்த பாச அறிவுன்றது தெரியுங்களா, அதான் நம்ம உலகியல் வாழ்க்கை. இந்த உலகியல் வாழ்க்கை, உலகில் படிக்கின்ற படிப்பு எல்லாமே பாச அறிவு தான். இது கீழே தான் இட்டு செல்லும், இது கீழ் நோக்கி தான் செலுத்து. ஆனால் இந்த கீழ் நோக்கி செலுத்துகின்ற அதையாவது சரியாக கற்குமானா அதையும் கற்காது. யார் இந்த உயிர் உலகியல் படிப்பையாவது சரியாக படிக்குமானா அதுக்கு படிக்க தெரியாது. ஏன் படிக்க தெரியாதுன்னா அது நான் என்ற அகந்தையோடு இருக்கும். நான் என்ற அகந்தையோட ஒருத்தர் ஒரு கல்வியை பற்றா தெரியுங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த தேவாரங்களுக்கு விளக்க நம்ம படிக்கணும். நான் வீட்டிலேருந்து வரும்போதே எனக்கு எல்லாம் தேவாரம் தெரியும், என்னது தேவாரத்தில் இருக்க போகுது, எனக்கு தெரியாதா இருக்க போகுது அப்படின்னு ஒருத்தங்க உட்காந்து கேட்டால் நம்ம சொல்கிறது ஏதாவது உள்ளே போகுமா? போகாது. அவர் உன்னை நிரப்பிட்டு வந்துட்டார், இது எல்லாம் தெரியும்னு ஒரு நிரப்பிட்டார். உள்ளே எதுவுமே போகாது. அந்த நிரப்பு உள்ளே கேப் இல்லை, நிறைஞ்சு போயிட்டார். அதனால் இது அப்படியே வெளியே இப்படி கேட்க போயிட்டே இருக்கு, உள்ளே போகாது. அப்போ எப்படி வரணும்னா எனக்கு எதுவும் தெரியாது. வள்ளுவர் தான் சொல்கிறார், அறிவுடையவன் யார் அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான், அவன் தான் அறிவாளி இல்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? அறிவாளிக்கு இலக்கணம் வள்ளுவர் சொல்லி எனக்கு எதுவும் தெரியாது என்று ஒருவன் சொல்கிறானோ அவன் அறிவாளி. ஏன்னா அவன் அறிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அவனுக்கு இருக்கு. அதான் இப்போ என்ன சொன்னோம்? அறிவு, பாச அறிவு. இந்த பாச அறிவு உலகியல் அறிவு. இந்த உலகியல் அறிவையே நம்ம பொதுவாக கற்க முடியாது. ஏன்னா நான் என்ற அகந்தியோடல் நினைக்குது, அதை கற்காது. அப்போ அந்த அது வெள்ளை மனசோடு வரணும். அதான் சொல்லுங்க, வெள்ளை மனசோடு இருப்பா அப்படின்னுங்க. வெள்ளை மனசுன்னு என்ன? எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா என்ன? உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்வது, உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்வது. இதுதாங்க உண்மையான ஸ்டேட்டஸ். எப்பா உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இப்போ அரசாங்கம் வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ வெள்ளைன்னு சொல்லுவோம்ல, அதனால உள்ளதை உள்ளபடி சொல்வது, அதான் வெள்ளை அறிக்கை. எனக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லுன்னு நீ சொன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் உள்ளதை உள்ளபடி. எனக்கு அது தெரியும்னா இல்லை, அது பொய். அப்போ பொய் இல்லாத நிலை, அந்த அகத்தில் இருள் இல்லாத நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அகத்தில் ஒளி வீச வேண்டும் என்றால் அங்கே இருள் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ ஒளி தேடி வரக்கூடிய ஒரு ஆன்மா வெள்ளை மனசோடு உட்காரும். அப்போ தான் அது கல்வியை கற்க முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் கல்வி கற்பதற்கு ஒரு தெய்வத்தை சொன்னாங்க, சரஸ்வதி அமர்ந்திருக்கிற தாமரைப்பூவுடைய நிறம் என்ன? வெள்ளை. அம்மா உடுத்திருக்க உடை என்ன? வெள்ளை.
அம்மாவுடைய அந்த இது அந்த கையில் வச்சுருப்ப ஜபமாலையோட நிறம் என்ன? ஸ்படிகம். அதுவும் வெள்ளை, எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். சரஸ்வதிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்யூர் வெயிட்டாக இருக்கும். அப்போ தான் சரஸ்வதி கடாட்சி கிடைக்கும். வெள்ளை மனதோடு இருந்தால் கலைமகள் அங்கே அந்த உள்ளத்தில் குடியிருப்பாங்க. அதுதான் முக்கியம். அப்போ அந்த அறிவை நம்ம பெறணும்னாலும் முனைப்பற்றுன்னு இருக்கணும். நீங்கள் முனைப்பு இல்லாமல் ஒரு கல்வியை நீங்கள் கட்டீங்கன்னா உடனே கற்றுக்கொள்ளலாங்க. சிரமப்பட வேண்டியதே இல்லை, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அப்போ அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு கல்வியை கற்பதற்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமின்னா நமக்கு மேலான ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு மேலான ஒன்று இருக்குது, தெய்வம் இருக்குது. ஆமாம், அப்போ நாம் கீழானவங்க. மேலான ஒருத்தர் இருக்குன்னு சொல்லும் போதே நாம் கீழானவங்கன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணர்வு ஒத்துக்கிடும். அப்போ அவர்கிட்ட வேண்டும் போதே தாழ்வெனும் தன்மை வந்துடும். சாமின்னு இதை போகிறேன், கல்வி கேட்க எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஏதோ நல்லபடியாக எனக்கு படிப்பிச்சு கொடுத்து அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ எனக்கு துணையாயிரு அப்படின்னு சொல்லும் போது அந்த முனைப்பு அருந்து விடுகிறது. வெள்ள மனதோடு கற்கும்போது இறைவன் அந்த அதோட அந்த முனைப்பு அரும்போதே அங்கே இறைவனுடைய திருவருள் அந்த உள்ளத்தில் வந்துடுது. அடுத்த செகண்ட்லேயே வருங்க. முனைப்பு அறுதலும் இறைவனுடைய திருவருள் பெறுதலும் ஒரு கணப்பொழுது வித்தியாசம் கூட இருக்காது, ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம். இப்போ எவ்வளோ எளிமை பாருங்க. அதனால தான் இறை வழிபாடு நம்ம செய்ய சொல்கிறாங்க. இறை வழிபாடு செய்ய செய்ய நம்ம முனைப்பு நீங்குங்க. முனைப்பு நீங்கினா என்னன்னா நமக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை. நம்ம எதை கற்றுக்கொள்ளணும் ஈஸியாக கற்றுக்கொண்டு அதில் உறுதிப்பட நின்று அதில் வெற்றியும் அடையலாம். அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். அதனால் சொல்கிறாரு, பாசறிவும் பாசறிவு உலகில் நாம் கற்கின்ற அத்தனை கலைகளும் பாச அறிவு, பசு அறிவும், தன்னை பற்றிய அறிவு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு, அதை உலக அறிவு, தன்னை பற்றிய அறிவு, தன்னை நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? உலகத்தை பற்றியும் நம்மளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் அவர் தான் சொல்லணும். நம்மளை பற்றியே அவருக்கு தான் தெரியும். அப்போ எதுவும் தெரியுது, நம்மளை பற்றி நமக்கும் தெரியாது, இந்த உலகத்தை பற்றியும் தெரியாது. அப்போ உலகத்தை பற்றியும் தெரியாது, நம்மளை பற்றியும் தெரியலைன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ முடியும்? அப்போ இந்த உலகத்தை பற்றியும் நம்மை பற்றியும் அறிந்தவரிடம் சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை பற்றியும் உலகத்தை பற்றியும் தெரிவிப்பார். தெரிவித்தால் என்ன நடக்கும்? எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் இறைவன் நமக்கு அறிவிக்கும் போது உலகம் இதுதான், நம்மளுடைய நிலை இதுதான் அப்படின்னு தெரிந்தால் தன்னுடைய தலைவனுடைய அந்த நிலை நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதுதான் பதியறிவு. இதை நம்ம வாக்காலே சொல்ல முடியாதுங்க. அது இறைவன் உணர்த்த அந்த ஆன்மா உணரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இறைவனுடைய திருவடி இறுக பற்றி கொண்டு அவர் நமக்கு கொடுத்த இது மாதிரி தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், இறைவனுடைய நாமமாகிய திருவைந்தெழுத்து, அதுதான் முக்கியங்க. திருவைந்தெழுத்துடைய சாரம் இருக்குல்ல, ஸ்ரீ பஞ்சாட்சரம், அந்த அதான் இருக்கிறே உலகத்திலே மிகப்பெரிய பஞ்சாட்சரம் தான் மிகப்பெரிய மகா மந்திரம்ங்க. அந்த மகா மந்திரத்தை நாளும் ஜபம் செய்ய 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 நமக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும். அந்த மகா மந்திரத்தினுடைய விரிவுகள், விளக்கங்கள் தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தினுடைய விளக்கங்கள் தான் திருமுறைகள், 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், 12 திருமுறைகள், 28 ஆகமங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை ஞான நூல்களுடைய மொத்த சாரம் தான் ஸ்ரீ ஐந்தெழுத்துங்க. அப்போ திரு ஐந்தெழுத்தை விட உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டியதில்லை. திருவைந்தெழுத்து ஜெபம் செய்ய 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 நம்ம திருமுறைகளுடைய விளக்கங்களே நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு, கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் வந்துடுவார். நம்ம ரொம்ப சிரமம்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால தான் பெரிய ஞானசம்பந்த பெருமான் முக்தி அடையும் போது நம்மளை விட்டு நீங்கி கைலாயம் செல்லும்போது, உலகத்துக்கு கைலாயம் செல்லும்போது திருவைந்தெழுத்தை 4 ஓதுங்கள் 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 என்று சொல்லிட்டு தான் சாமி முக்தி பெற்றார். சொன்னால் நம்ம திருவைந்தெழுத்தை நாளும் ஓத வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி நம்ம அடுத்த வாரத்திலேருந்து நம்ம தொடர்ச்சியாக அந்த இப்போ ஒரு பாட்டு பார்த்துருக்கோம். நான் அடுத்த பாட்டிலேருந்து நம்ம பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, பண்ணிக்கலாம்.